வணக்கம். இந்த வீடியோவில் 27/3/2026 அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4 மாத நிலுவை டிஏ சார்ந்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி டிஏ உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது அனைவருடைய கவனமும் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறக்கூடிய அடுத்த அமைச்சரவை கூட்டம் போது திரும்பியிருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு முன்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்து அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடக்கவில்லை. இதன் காரணமாக தற்போது மார்ச் மாத இறுதி வாரமோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எவ்வளவு அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். அகவிலைப்படி கணக்கீடு AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் 2025 டிசம்பர் மாதம் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. இதனுடைய கணக்கீட்டின்படி டிஏ சுமார் 60.33% ஆகும். இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள 58% அகவிலைப்படி 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. டிஏ கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலா டிஏ சதவீதம் AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. 4 மாத அரியர் தொகை மார்ச் 25ஆம் தேதி என்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது சார்ந்து எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் ஏமாற்றம் அடைந்தார்கள். இருப்பினும் அதிகாரபூர்வமான அறிவிப்பு என்பது மார்ச் மாத இறுதியோ அல்லது ஏப்ரல் மாதத்தில் வெளிவரலாம். எப்படி இந்த அறிவிப்பு வெளிவந்தாலும் டிஏ உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். இது ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பர் மாதம் முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரும் முதல் டிஏ உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்று சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் அதுவரை மத்திய அரசிடமிருந்து பார்த்தோன்னா அறிவிப்பு வரும் வரையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களிருந்து காத்திருக்க வேண்டும். அடுத்த அமைச்சரவை கூட்டம் எப்போது நடைபெறுகிறதோ இது சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிப்பு வெளிவரவில்லை. இதன் காரணமாக விரைவில் இந்த மாத இறுதியோ அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.